பாலியோ டயட் உணவு முறை குறித்து நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். நண்பர் சங்கர் அவர்கள் இந்த உணவு பழக்க முறை எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக விரிவாக நம்மளோட பகிர்ந்து கொள்ளுகிறார். அது மட்டும் கிடையாது, பாலியோன்னா என்னென்னா குகைமனிதருடைய உணவு பழக்க வழக்க முறைக்கு பேர் தான் பாலியோ. ஸோ இந்த பாலியோ இப்போ இவ்வளவு தகவல் தொழில்நுட்ப அளவுக்கு வளர்ந்த பிறகு இந்த பாலியோ குகைமனிதனுடைய பாலியோ நம்மளுக்கு செட் ஆகுமா இல்லையா, அது எப்படி பின்தொடரணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் மிக விரிவாக இந்த சில எபிசோடுகளில் சங்கர்ஜியோட நம்ம கலந்துரையாட போகிறோம். ஒரு எச்சரிக்கை என்னென்னா, இந்த பாலியோ ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை கண்டறிந்து அதுக்கேற்ற மாதிரி தான் பாலியோ டயட்டை நீங்கள் எடுத்துக்கணும். மருத்துவருடைய தக்க ஆலோசனை இல்லாமல் இதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது. ஸோ எல்லாருமே சொல்கிறாங்க இதை நம்ம செஞ்சுருவோம் அப்படின்ற மாதிரி தயவுசெய்து செய்யாதீர்கள். ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் ஜாக்கி சேகருடைய நீண்டகால நண்பன். இப்போ சமீபமாக இணையத்தில் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு டயட் முறை பாலியோ டயட். அதை பற்றி சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். எத்தனையோ டயட் முறைகள் உலகத்தில் மக்களால் கையாளப்படுது. மெயினாக பார்த்திங்கன்னா உடல் எடை குறைப்புக்காக எத்தனையோ டயட் இருக்கும்போது பாலியோவில் என்ன அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, பாலியோவில் நாங்கள் அதிகமாக கொழுப்பு சாப்பிட சொல்லி உடல் எடையை குறைக்க சொல்கிறோம். உடல் எடைக்கு முக்கியமான காரணமே கொழுப்பு தான் அப்படின்னு இருக்கும்போது, அது எப்படி நீங்கள் கொழுப்பு சாப்பிட்டு உடல் எடையை குறைக்கிறீங்க, இது என்ன ஒரு டயட்டா இல்லை வேறு ஏதாவது டுபாக்கூர் வேலையா அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் இதை தேடி வராங்க. நிறைய பேர் அவங்களுடைய மாற்று கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. அதை விட பல பேர் இந்த டயட் முறையை எடுத்து நல்ல உடல் நலம், ஆரோக்கியம், உடல் எடை குறைப்பு அந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த டயட் நானும் அந்த டயட்டில் எடுக்கிறேன். அதனால் பலன் அடைஞ்சவன் என்ற முறையிலும் நண்பர் ஜாக்கி சேகரும் இந்த டயட்டை எடுத்து அதனுடைய முழுமையான பலன் அவருக்கும் பரிசோதனை அடிப்படையில் அவருக்கு கிடச்சிருக்கு. அதனோட அடிப்படையில் நான் சில விஷயங்களை இந்த ஜாக்கி சினிமாஸ் மூலியமாக நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். பாலியோ டயட் அப்படின்னா என்ன அப்படின்னா, பாலியோ அப்படிங்கிறது மனித இனம் தோன்றிய காலத்தில், குகையில் வாழ்ந்த காலத்தை குறிக்கும் ஒரு பீரியட், பாலியோலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் மனிதர்கள் என்ன உணவு முறையை சாப்பிட்டாங்களோ அந்த உணவு முறையை நாம் தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில மாடிஃபிகேஷன் செய்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் இந்த டயட்டில் இருக்கிற ஒரு விஷயம். அதனால தான் இதுக்கு பாலியோ டயட் அப்படிங்கிறது பேர். சரி, அந்த காலத்தில் அவங்க என்ன சாப்பிட்டாங்க எப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் என்னென்னா, மனுஷ இனம்ன்றது குரங்குலேருந்து எவால்வ் ஆகி தோன்றின ஒரு இனம். அப்படி ஒன்று தோன்றிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் அறிவியல் பூர்வமாக ஒத்துப்பீங்க அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த மனித இனம் தோன்றினப்போ இப்போ இருக்கிற மாதிரி ஜாதியோ மதமோ அந்த சாமி இந்த சாமி அந்த மாதிரிலாம் எதுவுமே இருந்திருக்காது. அவன் ஒரு காட்டுவாசி, அவ்வளோதான். அவனுக்கு எந்த விதமான பிரிவுகளோ உணவு இந்த மாதிரி நான் இந்த உணவு தான் சாப்பிடுவேன், நான் சுத்த சைவம், நான் வெறும் முட்டை மட்டும் தான் சாப்பிடுவேன், நாங்கள் வெறும் இறைச்சி மட்டும் தான் சாப்பிடுவோம், அந்த இறைச்சியிலும் சில வகையில் இறைச்சிகள் நாங்கள் சாப்பிட மாட்டோம், அது கடவுளின் பெயராலோ மதத்தின் பெயராலோ பழக்க வழக்கத்தின் பெயர், அந்த மாதிரியெல்லாம் தோன்றாத ஒரு காலகட்டம். தீயே கண்டுபிடிக்கல, தீயே சுட்டு சாப்பிடக்கூடிய தெரியாத ஒரு காலகட்டம். அதுலேருந்து தப்பிச்சு வந்தவங்க தான் நாம் எல்லாருமே. அவங்க எதையோ ஒன்றத்தை சாப்பிட்டு உயிரோடு இருந்ததுனால் மட்டுமே இன்றைக்கி நான் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க. இந்த அளவுக்கு மனித இனம் வளர்ந்துருக்கு. ஸோ அந்த குழு என்ன சாப்பிட்டது, அது ஏதோ ஒன்றத்தை சாப்பிட்டு அவங்க உயிர் வாழ்ந்துருக்கு. இன்றைக்கி தேதிக்கு மாதிரி அவங்களுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே தெரியாது. அப்போ அவங்களுக்கு கிடைச்சது என்ன, ஒரு காடு, தங்கறதுக்கு ஒரு குகை இருக்கும். ஏதாவது ஒரு பசிக்குது அப்படின்னும் போது காலையில் உங்களுக்கு ஒரு காட்டில் ஒரு பொழுது புலறதுக்கே உங்களுக்கு ஒரு 11 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க வேட்டைக்கு கிளம்புவாங்க. ஆண்கள் வேட்டைக்கு கிளம்புவாங்க, பெண்கள் குழந்தைகள் குகையில் இருப்பாங்க. அவங்க போய் வேட்டையாடி அவங்களுக்கு என்ன கிடைக்கும், மாமிசம் தான் கிடைக்கும். சில பல கிழங்குகள் எதனா ஒன்று கிடச்சிருக்கலாம். நம்ம ஊரில் இவ்வளோ வளர்ந்து விட்ட சீசன்லேயே நமக்கு பல வகையான பழங்கள் அது இதெல்லாம் கிடைக்கிறது. அதெல்லாம் கோல்ட் ஸ்டோரேஜில் வச்சதுக்கப்புறம் தான் நமக்கு தொடர்ந்து ஒரு வருடம் பூரா கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நமக்கு இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கிடைச்சது ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான். அதில் பிரதானமான உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா மாமிசத்தில் என்ன இருக்குது அப்படின்னா கொழுப்பு. கொழுப்பில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இயற்கையான கொழுப்பு அந்த மாமிசத்தில் இருக்கிறது. அதை சாப்பிட்டாங்க. அதை சாப்பிட்டு தான் அவங்க உயிர் வாழ முடிஞ்சது. சரி, மாமிசம் சாப்பிட்டாங்க, 3 வேளையும் அவங்களுக்கு மாமிசம் கிடச்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிருக்காது. பல நாட்கள் அவங்க பட்னியோடு இருந்திருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, காட்டில் நீங்கள் நேராக போனீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு மான் எண்ணெய் எடுத்துக்கோ, இல்லை முயல் எண்ணெய் எடுத்துக்கோ, அப்படி கிடையாது. அவங்க கஷ்டப்படணும், வேட்டையாடணும். அதில் பல இடர்கள் இருக்கும், மழை பெய்யும், ஏதாவது விலங்குகள் தாக்கிறதுக்கு வரும், முட்கள் நிறைஞ்சிருக்கும், ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி தான் அவங்க ஒவ்வொரு நாளும் உணவு தேட போனாங்க.
அந்த உணவை வந்து அவங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து சமைக்கலாம் கிடையாது, அப்படியே பச்சையாக சாப்பிட்டாங்க, அவ்வளோதான். அப்படி சாப்பிட்டு தான் அவங்க வந்து உயிர் வாழ்ந்தாங்க. ஸோ இன்றைக்கி சொல்கிற மாதிரி அவங்க வந்து கறி சாப்பிட்டாலோ இல்லை கொழுப்பு சாப்பிட்டாலோ நீங்கள் வந்து மாரடைப்பு வந்துடும், இறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி தான் அன்றைக்கே மனித இனம் வந்து முடிஞ்சு போயிருக்கும். இன்றைக்கி வந்து உலகமும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அப்படி நடக்கலை. ஸோ அவங்க சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதில் இருந்தது வந்து அதிகமான இயற்கையான கொழுப்பு. அந்த கொழுப்பு வந்து அந்த மனித இனத்தை காப்பாற்றிச்சு. அதுதான் வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து தொடர்ந்துக்கிட்டு வருது. மனித இனம் வந்து இந்த அளவுக்கு எவால்வ் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அது வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த கொழுப்பு இயற்கையாக உணவில் கிடைக்கக்கூடிய அந்த கொழுப்பு தான் மனிதர்களுக்கு வந்து உகந்த உணவு அப்படிங்கிறது ஏன் வந்து அறுதிட்டு பேலியோ டயட்டில் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தானியங்கள் நவீன காலத்தில் நாம் சாப்பிடக்கூடிய தானியங்கள் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சே வந்து ஒரு 10,000 வருஷம் தான் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் மனிதனுடைய பிரதான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, விலங்கு மூலம் கிடைக்க உணவின் வந்து அதிகமான கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் மட்டும்தான் அவன் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். இந்த தானியம் அப்படிங்கிறதே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு தான். அது வந்து என்ன கைக்குத்தல் அரிசியாக இருக்கட்டும், பாரம்பரிய அரிசியாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருந்துட்டு போட்டும், தானியங்கள் வந்து மனித உடலை பொறுத்தவரையும் அது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு தான். ஏன் ஃபாஸ்ட் ஃபுட்டுனா, இமீடியட்டாக உங்களுக்கு வந்து உடம்புல வந்து குளுக்கோஸை ஏற்றி எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு வந்து தானிய உணவு. கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய தானியங்களால் கிடைக்கக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப குயிக்காக உங்களுக்கு வந்து எனர்ஜியை கொடுக்கறதுனால அது வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு தான். சரி, இந்த தானியங்கள் சாப்பிட்டு இப்போ இருக்கிற மக்கள் வந்து அறிவியல் பூர்வமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தானியங்கள் சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து மக்கள் வந்து பயங்கரமான முன்னேற்றம் வந்து அடைஞ்சாங்க, நிறைய கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்தது அப்படியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. சரி, ஒரு வகையில் அதை ஒத்துக்கலாம். இன்னொரு வகையில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த தானியங்கள் தான் மக்களுடைய பிரதான உணவு அப்படின்னு ஆனதுக்கு பிறகு அந்த தானியங்களில் வந்து ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்கு. லேபில் தயாரிக்கக்கூடிய உணவுகள் தான் இன்றைக்கி வந்து நாம் வந்து வேறு விதமாக வந்து நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். இயற்கையாக வந்து இப்போவும் என்ன சொல்கிறாங்க, பாரம்பரிய அரிசி சாப்பிடுங்க. பாரம்பரிய அரிசிக்கு என்னாச்சு, ஏன் அது மாறி போச்சு? ஏன்னா விவசாய புரட்சி அது இது மக்கள் தொகை அதிகமானதுனால அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சயின்டிஃபிக்காக வந்து நிறைய மாறுதல்கள் வந்து உணவில் வந்து நடந்திருக்கு. ரொம்ப குயிக்காகவும் போனோம், அதே சமயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து எளிதாகவும் கிடைக்கக்கூடியதாக இருக்கணும், விலை கம்மியாக இருக்கணும். இப்படி பல விஷயங்கள் வரும்போது அதில் வந்து வியாபாரத்தனம் அப்படிங்கிறது உள்ளே புகுந்துடும். அப்படி வர்றதுனால என்ன ஆகிடுது அப்படின்னா, நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் பலவிதமான கலப்படங்கள் அறிவியல் பூர்வமாகவும் வியாபாரத்திற்காகவும் நடக்கிறது. அந்த கலப்படங்கள் நமது உடலுக்கு மிகப்பெரிய கெடுதலை தருகின்றன. அந்த கெடுதலைத்தான் நாம் வந்து இப்போ வந்து அனுபவிச்சுட்ருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, மனிதன் வந்து நடந்து உடல் உழைப்புக்காக என்ன சாப்பிட்டானோ அதே தான் இன்றைக்கி நம்ம காரில் போய் வீட்டில் ஏசி போட்டு உக்காந்துட்டோம், அதே தான் நம்ம சாப்பிட்றோம். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. குவான்டிட்டி இன்னும் அதிகம் தான் ஆயிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் டிவியில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது எவ்வளோ சாப்பிட்றீங்க, தேவையில்லாமல் ஒரு சிப்ஸோ இல்லை மற்ற விஷயங்களோ ஒரு ஜங்க் ஃபுட்டோ எவ்வளோ வந்து ஏதோ ஒரு அந்த டிவி பார்க்குற ஆர்வத்தில் வந்து எவ்வளோ நம்ம வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காலையில் எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்க போகிறது வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு சாதாரணமாக நீங்கள் சாப்பிடக்கூடிய அளவுகள் என்ன அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு ஒன்று போடுங்க. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வீட்டுக்குள்ளேயே சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கோ இல்லை பெரிய உடல் உழைப்பு இல்லாத உங்களுடைய ஒரு தினசரி நடவடிக்கையில் நீங்கள் உண்ணக்கூடிய உணவின் அளவு எந்த அளவுக்கு வந்து அதிகம், அதில் எவ்வளவு கலோரிகள் இருக்கிறது, அது வந்து எந்த அளவுக்கு வந்து துரித உணவுகளாகவும் இருக்கிறது, அதில் வந்து பொரித்த உணவுகள் எத்தனை, அதில் வந்து கார்போஹைட்ரேட் எத்தனை கிராம் இருக்குது, அந்த கார்போஹைட்ரேட் மூலமாக அது போக இனிப்புகள் விதவிதமான வடிவங்களில் இனிப்புகள் உங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியாமல் உங்கள் உணவில் எப்படி சேருது, இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு நாள் உட்காந்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்றது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு உணவு பழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சாப்பிட்டு உடல் உழைப்பு அந்த சாப்பிட்ட எனர்ஜியை நீங்கள் வந்து எந்த விதத்திலையும் கரைக்காமல் சும்மா உட்காந்துருக்கிறதுனால உடல் பருமன், சர்க்கரை வியாதி, இருதய நோய்கள் இதை சார்ந்து வரக்கூடிய பலவிதமான உடல் உபாதைகள் உங்களுக்கு வந்து ஏற்படுது. ஸோ இது வந்து ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, பொதுவாக டயட்டில் சொல்லக்கூடியது என்ன, குறைவாக சாப்பிடுங்க. ஒன்று, அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து கம்மியாக சாப்பிடுங்க, 6 முறை சாப்பிடுங்க, 8 முறை சாப்பிடுங்க, 16 முறை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. சரி, அப்படி சாப்பிட்டா பசி அடங்குமா? அடங்காது. டயட் ஆரம்பிக்கிறதுலேருந்து ஒரு வாரம் 10 நாள், ஒரு மாதம், பல்ல கடிச்சிட்டு 2 மாதம் கூட அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்க்கும்போது அவங்களால வந்து மற்ற பொருட்களை சாப்பிடக்கூடிய ஒரு டெம்டேஷனோ இல்லை அதிகமாக சாப்பிடணும் அப்படிங்கிறதோ அவங்களோட அந்த கிரேவிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணவின் மீதான ஒரு ஆசை அல்லது பற்று வந்து தீரவே தீராது. அப்போ என்ன ஆகிடும்னாக்கா, அந்த குறிப்பிட்ட ஒரு பீரியட் முடிஞ்ச உடனே போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு 1க்கு 4 பங்காக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த குறிப்பிட்ட காலத்தில் இருந்த எடை இழப்புக்கு விட ஒரு 2 மடங்கு அவங்களுக்கு திருப்பி வந்து எடை ஏறிடும். பேலியோவில் இது வந்து நிகழ்றது இல்லையா அப்படின்னா இல்லை. அதுக்கான காரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த அரிசி, கோதுமை, அப்புறம் நீங்கள் சாப்பிட்ற ப்ரெட்டு,
இந்த மாதிரியான விஷயங்கள் இதிலெல்லாம் உங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட் இருக்கோ அது எல்லாமே வந்து சிம்பிள் சுகர், அது வந்து ஒரு சாதாரண சர்க்கரை அப்படின்ற அளவில் தான் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு நார்மலாக கொடுக்கக்கூடிய டயட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரைஸ் சாப்பிடுங்க, சப்பாத்தி 2 சாப்பிட்டுக்குங்க, ஒரு 4 இட்லி சாப்பிடுங்க, ஒரு வடை சாப்பிடுங்க, இப்படி தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய அபாயம் என்ன அப்படின்னா இது எல்லாமே கார்போஹைட்ரேட். இந்த கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 கிராம் அரிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வகை அரிசியில், ஒரு பொன்னி அரிசி எடுத்துக்கங்க, ஒரு குறிப்பிட்ட வகை அரிசியில் 100 கிராம் அரிசியில் கிட்டத்தட்ட 60 to 70 கிராம் வந்து சுகர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சுகர் தான் கார்போஹைட்ரேட். அப்போது மறைமுகமாக நீங்கள் வந்து இனிப்பை வந்து அரிசி மூலியமாகவோ கோதுமை மூலியமாகவோ நீங்கள் வந்து திரும்ப திரும்ப சாப்பிட்றீங்க. நீங்கள் ஒரு மைசூர் பாகு சாப்பிட்டாலோ இல்லை ஒரு ஜிலேபி சாப்பிட்டாலோ இல்லை ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தாலோ இல்லை ஒரு சக்கரை போட்டு காப்பி குடித்தா தான் உங்கள் உடம்புல சக்கரை சேருது, அதெல்லாம் நம்ம கட் பண்ணியாச்சுன்னா நம்ம உடம்புல வந்து சக்கரை சேர்றதில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. அது தவறு. கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறதும் ஒரு வகையத்தில் ஒரு மறைந்த ஒரு சர்க்கரை தான். அதை நீங்கள் வந்து எந்த வடிவில் நீங்கள் எடுத்தாலும் அது உங்கள் உடம்புல சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போது குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஏற்கனவே உங்களுக்கு டயபெட்டிக் இருக்குது, திரும்ப திரும்ப நீங்கள் இதையே வந்து 6 முறை 8 முறை 15 முறை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் உங்கள் உடம்புல அத்தனை கிராம் சர்க்கரை வந்து சேர தான் செய்யும். ஸோ எந்த விதமான மருந்து மாத்திரை நீங்கள் வந்து எடுத்தாலும் உங்களுடைய சர்க்கரை அளவுகள் வந்து மாத்திரை எடுக்க எடுக்க கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குமே தவிர்த்து மாத்திரையினுடைய அளவுகள் வந்து கூடிக்கிட்டே போகும். அது வந்து நீங்கள் உங்களுடைய குடும்பம் சுற்றுச்சூழல் இருக்கிறவங்ககிட்டே நீங்கள் வந்து பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷமாக எனக்கு வந்து டயபெட்டிக் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன மருந்து கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி என்ன மருந்து கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் 15 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அவங்க குறைவாக தான் சாப்பிட்ருப்பாங்க, பயந்துக்கிட்டே தான் சாப்பிடுவாங்க. ஐயோ அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட்டா வந்து சுகர் ஏறிடும், அது சாப்பிட்டா சுகர் ஏறிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மருந்தினுடைய அளவுகள் அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதிகரிச்சிருக்கும். சொல்லப்போனால் இன்னும் 2-3 மருந்துகள் கூட சேர்ந்துருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா திரும்ப திரும்ப நீங்கள் வந்து சர்க்கரையை மறைமுகமாக வந்து இனிப்பை சாப்பிட்டுட்டு கார்போஹைட்ரேட் உடம்புல ஏற்றிக்கிட்டு குளுக்கோஸ் லெவலில் உடம்புல ஏற்றிக்கிட்டு நீங்கள் எத்தனை தான் மருந்து சாப்பிட்டாலும் அது வந்து கண்ட்ரோல் ஆகிறதில்ல. சரி, அப்போது பேலியோவில் இது எப்படி கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னா கொழுப்பு, ஒரு மாமிச கொழுப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து சைவத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய கொழுப்பாக இருக்கட்டும், உணவுப் பொருட்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய கொழுப்பாக இருக்கட்டும், பாலில் இருக்கும் கொழுப்பு, வெண்ணெய், நெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், தேங்காய், பச்சை தேங்காய், அவகோடா, இந்த மாதிரியான விஷயங்களில் உங்கள் உடம்புக்கு கிடைக்கக்கூடிய இயற்கையான கொழுப்பு வந்து உடம்புல வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஜெரிக்காது. இது வந்து ஸ்லோவாக தான் உங்களுடைய உடம்புல வந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரணமாகும். அதனால் என்ன நடக்குது அப்படின்னா நல்லா பசி தாங்கும். 1. 2வது பார்த்தீங்கன்னா இந்த கொழுப்பு வந்து உடலுக்கு வந்து நன்மை அளிக்குது. ஏன் நன்மை அளிக்குதுன்னா பேலியோவில் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட்டின் அளவு பார்த்தீங்கன்னா 40 கிராமுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா 40 கிராம் இல்லை 50 கிராமுக்கு மேலே நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுடைய உடம்பு வந்து குளுக்கோஸை வந்து எரிக்க ஆரம்பித்து அதிலிருந்து சக்தியை பெற்றுக்கொள்ளும். இப்போ நீங்கள் வந்து கொழுப்பு சார்ந்த உணவுகள் எடுத்து 40 கிராமுக்குள்ள கார்போஹைட்ரேட் உணவுகளை கட்டுப்படுத்தி கொண்டால் இந்த கொழுப்பிலிருந்து தான் அந்த உடல் வந்து தனக்கான சக்தியை எடுத்துக்கொள்ளும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த கொழுப்பு சார்ந்த உணவுகளை வந்து நீங்கள் கார்போஹைட்ரேட் மாதிரி இஷ்டத்துக்கும் சாப்பிட முடியாது. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்த டயட்டில் அப்படின்னா சிக்கனோ மட்டனோ இல்லை முட்டையோ இல்லை தேங்காயோ இல்லை இந்த கொழுப்பு சார்ந்த எந்த சைவ அசைவ பொருட்களாக இருந்தாலும் வயிறு நிரம்ப சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சிலர் கேட்பாங்க, அப்போ நான் வந்து ஒரு 4 முழு கோழி சிக்கன் சாப்பிட்லாமா இல்லை ஒரு 20 முட்டை சாப்பிட்லாமா? சாப்பிடுங்க. ஏன்னா சாப்பிட முடியாது. ஒரு மூட்டை பாப்கார்ன் உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு டைமே தெரியாமல் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸ்வீட்டை கொடுத்தா திகட்ட சாப்பிடுவீங்க. அதனோட கலோரி அளவுகள் நீங்கள் பார்க்கும்போது இந்த கொழுப்பு அளவுகளை ஒரு லெவலுக்கு தான் உங்களால் சாப்பிட முடியுமே தவிர்த்து அதுக்கு மீறி உங்களால் சாப்பிட முடியாது. ஏன் காரணம் அப்படின்னா உங்கள் வயிறு நிறைஞ்சிடும். சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மூளை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப சாப்பிடுங்க அப்படின்னு தூண்டாது. அந்த கிரேவிங்ஸ் வந்து கொழுப்பு சார்ந்த உணவுகளில் இருக்காது. இதுதான் வந்து முக்கியமான காரணம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ஒருத்தர் சாப்பிட்ட உடனே அவருடைய வயிறு நிறைந்து விடுகிறது. 1. மீண்டும் பசி எடுக்கிறதுக்கு 4 to 5 மணி நேரம் குறைந்தது அவர் சாப்பிட்ட உணவுப்படி ஆகும். அப்போ என்ன ஆகுதுன்னா நடுவில் பசிக்கலை அப்படின்னும் போது கிரேவிங்ஸ் கம்மியாகும். இந்த கிரேவிங்ஸ் கம்மியாகிறதுனால ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா சிப்ஸு சாப்பிட்லாம், சரி ஒரு 2 மணி நேரம் ஆச்சு சாப்பிட்டு ஒரு பஜ்ஜி சாப்பிட்லாம், இல்லை எதனா ஒரு ஸ்வீட் சாப்பிட்லாம், ஒரு மிச்சர் பேக்கெட் சாப்பிட்லாம். இந்த மாதிரியான அதர் ஃபுட்ஸு தேவையில்லாத வயிற்றை குப்பையாக்கி கொள்ளக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிடுவதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாரும் டயட்டில் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு காரணம். என்ன காரணம் அப்படின்னா பசி அடங்காது. அவங்களுக்கு வந்து பசி இருந்துக்கிட்டே இருக்கும். 2வது கிரேவிங்ஸும் இருந்துக்கிட்டே இருக்கும். இதையாவது ஒன்று சாப்பிட்டே ஆகணும், ஏன்னா நம்ம டயட்டில் இருக்கோம், பசிக்குது, முடியல. இதுக்கப்புறம் வந்து பார்த்தா 4 ஃபுட்டாக சாப்பிட சொல்லியிருக்காங்க, இப்போ சாப்பிட்டு 2 மணி நேரம் தான். ஏன்னா கார்போஹைட்ரேட் உணவுகளை நீங்கள் சாப்பிட 1 மணி நேரத்துக்குலாம் உங்களுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த குளுக்கோஸ் முடிஞ்ச உடனே அடுத்து திரும்ப அது கொடு அப்படின்னு தான் கேட்கும்.
அப்போ நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டுட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து பசி அடங்காது. பசி என்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால கார்போஹைட்ரேட் சார்ந்த டயட் முறைகளில் மக்கள் வெறுத்து போய் இது போதும் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அவங்க இழந்த எடையை விட 2 பங்கு எடையை ஏற்றிக்கொள்வதற்கான ஒரு மிக முக்கியமான ஃபெயிலியருங்கிறது இதுதான். இதையும் தாண்டி எடை குறைத்து அதன்படியே செயல்படுற மக்கள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்களுடைய மன உறுதி வந்து எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. பட்னி வந்து தாங்கக்கூடிய சக்தி இருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி இருப்பாங்க. சரி, பசி அடங்கிறது, வெயிட் லாஸ் இது மட்டும்தான் பேலியோலையா அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, வெயிட் லாஸ் இதில் எப்படி ஏற்படுது? இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க கார்போஹைட்ரேட் உணவுகள் சாப்பிடாமல் கொழுப்பு சார்ந்த உணவுகள் சாப்பிட்றதுனால பசி உங்களுக்கு அடங்கிடுது அப்படின்னு சொல்லிட்டீங்க. நாங்கள் ஒத்துக்கிறோம். கொழுப்பு உடலுக்கு கெடுதி இல்லையா? கொழுப்பு போய் உங்களுக்கு வந்து மாரடைப்பு, திருப்பியும் உடல் பருமனுக்கு காரணமே கொழுப்பு தான் சொல்லும்போது நீங்கள் வந்து கொழுப்பே அதிகமாக எடுக்கணும், 40 கிராம்குள்ளே தான் கார்பு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, கார்பில் தான் கொழுப்பே இல்லையே, இது வந்து எப்படி உங்களுக்கு உடல் எடையை குறைக்கும், எப்படி ஆரோக்கியம் தரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கொழுப்பு 40 கிராம் கார்புக்கு உள்ளே நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட் 40 கிராமுக்குள்ளே நீங்கள் லிமிட் பண்ணிக்கிட்டு கொழுப்பு அதிகமாக நீங்கள் சாப்பிடும்பொழுது என்ன ஆகுது உடம்புக்கு அப்படின்னாக்கா, கொழுப்பு உடலில் போய் சேர்க்குது, கொழுப்பு சார்ந்த உணவுகள் உடலில் போய் சேர்க்குது. அதுக்கு வந்து மெதுவாக ஜீரணமாகுது. அதனால் உங்களுக்கு வந்து பசி எடுக்கிறது இல்லை. உடம்புக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து சக்தி தேவைப்படும் இல்லைங்களா? 2 விதமான சக்தியில் தான் வந்து உடம்பு இயங்குது. ஒன்று, குளுக்கோஸ் சார்ந்த உணவு முறை மூலமாக உடம்புல ரத்தத்தில் குளுக்கோஸ் பாஞ்சு அது மூலயமா சக்தி எடுத்துகிட்டு உடம்பு இயங்குது. இரண்டாவது பார்த்திங்கன்னா கொழுப்பு மூலயமா தான் உடல் இயங்கும். அதுக்கு நல்ல ஒரு எளிமையான உதாரணம் சொல்லணும்னா, ஒரு பூகம்பம் நடக்குது ஏதோ ஒரு ஊரில், இடிபாடில் நீங்கள் வந்து பேப்பரில் படிச்சிருப்பீங்க. 15 நாட்களுக்கு பிறகு ஒரு முதியவர் மீட்கப்பட்டார், 20 நாளுக்கு அப்புறம் ஒருத்தரை வந்து புதையிலேருந்து நாங்கள் உயிரோட மீட்டோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு எந்த காயமும் படாமல் ஒரு ரூம் மாதிரியான ஒரு பிளேஸில் வந்து அவங்க மாட்டிக்கிறாங்க. அப்படின்னா குடிக்க தண்ணி இருந்தால் போதும், அவங்களால வந்து தப்பிச்சிக்க முடியும். எப்படின்னா உடம்புல இருக்கிற கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உடம்புல வந்து சக்தியை கொடுத்து உயிரோட வச்சு காப்பாற்றி அவரை வந்து இறக்க விடாமல் செய்யுது. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி கார்போஹைட்ரேட் இல்லைன்னா ஒருத்தர் இறந்துடுவார் அப்படின்னாக்கா 20 நாள் எப்படி அவங்க வந்து சாதம் சாப்பிடாம இல்லை இந்த கார்போஹைட்ரேட் உணவுகள் இல்லாமல் உயிரோடு இருக்க முடியாது. எத்தனையோ பேர் உண்ணாவிரதம் இருக்கிறது நீங்கள் பார்த்துருக்கலாம். அவங்களாம் வெறும் தண்ணி குடிச்சிட்டு மட்டும் உண்ணாவிரதம் இருப்பாங்க. ஸோ தண்ணியில் என்ன இருக்குது உங்களுக்கு? அந்த தண்ணீர் மட்டும் குடித்தா போதுன்னா உடம்பு வந்து கொழுப்புலேருந்து தனக்கு தேவையான சக்தியை எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ உடம்பு வந்து 2 விதமான இயக்கம். ஒன்று வந்து கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுகள் மூலிமா குளுக்கோஸ் மூலிமா அதிகமாகி அந்த குளுக்கோஸ் மூலிமா எனர்ஜி எடுத்துகிட்டு இன்னும் உங்களை நடமாட வைக்குது. அந்த குளுக்கோஸ் கிடைக்கல அப்படின்னா கொழுப்பு மூலிமா உங்களை வந்து உடம்பு வந்து சக்தியை எடுத்துக்கிட்டு அது மூலிமா இயக்கத்தை அது வந்து கொண்டு வருது. சரி, இதே 40 கிராம் எண்ணெய் அளவு, 40 கிராம் எண்ணெய் அளவு 40 கிராமுக்கு மேலே போனால் தான் கார்போஹைட்ரேட் உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக குளுக்கோஸ் வந்து சக்தி எடுக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து அந்த குளுக்கோஸ் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பசி எடுக்க வச்சு 40 கிராமுக்கு மேலே உங்களை வந்து கார்போஹைட்ரேட் சாப்பிட வச்சிடும். 40 கிராமுக்குள்ளே நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டு அதிகமாக கொழுப்பு சாப்பிடும்போது என்ன ஆயிடுதுன்னா உடம்புக்கு வந்து பசி எடுக்கிறது இல்லை. நீங்கள் சாப்பிட்ட கொழுப்பினுடைய உணவுனுடைய அளவுகளும் கம்மி. ஏன்னா உங்களால் ஒரு லெவலுக்கு மேலே அதை சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் உடம்பு என்ன பண்ணுன்னா ஏற்கனவே தேக்கி வச்சிருக்கிற வயிற்றை சுற்றி தேக்கி வச்சிருக்கிற உடலை சுற்றி தேக்கி வச்சிருக்கிற கொழுப்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி அது வந்து எனர்ஜி எடுக்க ஆரம்பிக்கும். ஒன்று, இதனால தான் உங்களுக்கு வந்து கொழுப்பு அதிகமாக சாப்பிடும்போது உடல் எடை குறையிறதுக்கான முக்கியமான காரணம் ஒன்று. ரெண்டாவது, தானியங்கள் சார்ந்த உணவு, அதாவது கார்போஹைட்ரேட் உணவுகள் நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது உடல் அதிகப்படியான நீரை உடலில் தேக்கி வைத்துக்கொள்ளும். அந்த நீர் எடை அதுதான் வந்து பேலியோவில் முதலில் குறையும் எடை. ஒரு சிலர்லாம் நீங்கள் வந்து எங்களுடைய குரூப் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து டயட் பேலியோ டயட் துவங்கிய 10 நாள் 15 நாள்லாம் வந்து 5 கிலோ குறைந்து விட்டது, 6 கிலோ குறைந்து விட்டது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அந்த தானியங்களால் உடலில் சேர்த்து வைக்கப்பட்ட நீர் எடை வந்து முதல்ல குறையும். அது குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் உடலில் தேக்கி வைத்திருக்கக்கூடிய கொழுப்பை வந்து உடல் எரிக்க ஆரம்பிக்கும். இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு அம்சம் பேலியோவில். அதனால் இப்போ கொழுப்பு சார்ந்த உணவுகள் மூலிமா உடல் எடை ஏன் குறையுது அப்படின்னா இதுதான் மிக முக்கியமான காரணம். கொழுப்பு வந்து உடல் வந்து எனர்ஜியாக உடல் ஏற்கனவே தேக்கி வச்சிருக்கிறது எடுக்கு. சரி, கொழுப்பு ஏன் உடலில் தேங்குது, எதுக்குனால எப்படி வந்து தொப்பை வருது அப்படின்னா, நீங்கள் வந்து சாதாரணமான ஒரு சாப்பாடு நீங்கள் சாப்பிட்றீங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இட்லி 4 தோசை இல்லை பூரி கிழங்கு ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, மதியானம் நல்ல சாப்பாடு நிறைய அரிசி சாதம் போட்டுட்டு நல்லா குழம்பு ரசம் மோர் காய்கறி கூட்டு, நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூடவே நான்வெஜ் சிக்கன் மட்டன் முட்டை ஏதோ ஒன்று சாப்பிட்றாங்க. ராத்திரியும் இதே மாதிரி ஏதோ சப்பாத்தி அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதோ சாப்பிட்றீங்க. இல்லை ஜங்க் ஃபுட் சாப்பிட்றீங்க, பிஸ்ஸா பர்கர் ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க. இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கார்போஹைட்ரேட் உணவுகள். இது கூட நீங்கள் என்ன சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கொழுப்பும் சேர்த்து சாப்பிட்ருக்கீங்க. கொழுப்பு எந்த விதத்தில் உங்களுக்கு உடம்புக்குள்ளே போகுதுன்னா நீங்கள் சாப்பிட்ட வடை மூலியமாவோ பூரி மூலியமாவோ இல்லை மற்ற விஷயங்கள் சீஸ் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. வேறு என்னென்னலாம் உங்களுக்கு வந்து உணவில் வந்து கொழுப்புன்னு சொல்லிட்டு சேர்க்குறாங்களோ, சுவைக்காகவோ இல்லை வறுக்கிறதுக்காகவோ இல்லை பொரிக்கிறதுக்காகவோ சேர்க்குறாங்களோ அதன் மூலியமாக அது வந்து உள்ளே போகும். அப்போ என்ன ஆகுதுன்னா 40 கிராமுக்கு அந்த கணக்கில் இதில் இருக்காது. ஏகப்பட்ட கிராம் நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட் சாப்பிட்டுட்டு உடம்பு வந்து குளுக்கோஸ்லேருந்து எனர்ஜி எடுத்துகிட்டு அட்டகாசமாக உங்களை நடமாட வைக்கும். ஆனால் நீங்கள் அதன் கூட சாப்பிட்ட கொழுப்பு என்ன ஆகுது,
அப்படி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கொழுப்பு தான் வெளியே போகிறதுக்கு எந்த வழியும் இல்லாமல் உங்கள் தொப்பையை சுற்றி உங்கள் உடலை சுற்றி சேர்ந்து நீங்கள் உடல் பருமனாகக்கூடிய மிக முக்கியமான காரணியாக அந்த கொழுப்பு விளங்குது. ஓகே, அந்த கொழுப்பும் பேலியோவில் சாப்பிடக்கூடிய கொழுப்பும் ஒன்றா அப்படின்னா இல்லை. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நீங்கள் வந்து பேக்கெட்டில் விற்கிற ஆயில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் வந்து ப்ராசஸ் செய்யப்பட்ட உணவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள், துரித உணவுகள், இப்படி விஷயங்கள் இருக்கிற கொழுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே உடலுக்கு கெடுதல் தரக்கூடிய கொழுப்பு. சரி, அந்த கொழுப்பு என்ன ஆகுது அப்படின்னா உடலை வந்து பருமனாக்குவதோடு இருதய குழாய்களில் கொண்டு போயிட்டு அவங்களுக்கு அடைப்புகளை ஏற்படுத்தி ஹார்ட் அட்டாக்கு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வருது. அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சைனஸ் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தானிய உணவுகள் தான். இது மட்டும் சொல்கிறதுக்கு இல்லை, சொரியாசிஸ்லேருந்து பலவிதமான உபாதைகள், பிகாஸ் பிகார்டு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு வரக்கூடிய இந்த கர்ப்பப்பையில் வரக்கூடிய நீர்க்கட்டிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உடல் பருமன், தைராய்டு பிரச்சனைகள், அதுக்கப்புறம் வந்து பலவிதமான பிரச்சனைகள், அதெல்லாம் வந்து எதனால் வருது? டயபெட்டிக் நார்மல் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கரை நீரிழிவு, அதுக்கப்புறம் வந்து இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், இது எல்லாமே மிக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தானிய உணவுகளால் வரக்கூடிய உபாதைகள் தான். கொழுப்பு சாப்பிடும்போது இது வந்து சரியாகுதா அப்படின்னா சரியாகுது. என்ன விதமான கொழுப்பு நீங்கள் சாப்பிட்றீங்கன்றதை பொறுத்து அது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். என்ன கொழுப்பு பேலியோவில் பரிந்துரைக்கக்கூடிய கொழுப்புகள் என்ன? தேங்காயின்னு சொல்கிறாங்க, முட்டை சொல்கிறாங்க. முட்டையில் வந்து முட்டைனா வெறும் முட்டை மட்டும் இல்லை, எல்லோரும் வந்து வெறும் அந்த மஞ்சள் கருவை தூக்கி போட்டு வெறும் வெள்ளை மட்டும் சாப்பிடுவாங்க. அது பிரயோஜனமே கிடையாது. அந்த மஞ்சள் கருவில் தான் முட்டையினுடைய முழு ஆரோக்கிய உடலுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அதில் இருக்குன்றதுனால முழு முட்டையை தான் வந்து இதில் சாப்பிட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறைச்சி வகைகள், அதுக்கப்புறம் இறைச்சி வகைகளில் கூட பார்த்திங்கன்னா கொழுப்பு நீக்கப்பட்ட இறைச்சி வகைகள், கொழுப்போடு சேர்ந்து இறைச்சி வகைகள் தான் வந்து சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைவத்தில் வந்து நீங்கள் பால் எடுத்துக்கலாம், பால் சார்ந்த பொருட்கள், பனீர், வெண்ணெய், நெய், அதுக்கப்புறம் எண்ணெய், சமையல் எண்ணெய் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்கில் ஆட்டிய தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில், இதெல்லாம் தான் வந்து எடுத்துக்கணும். ஏன் இது வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் ஏன் எடுக்கணும்? நார்மல் எண்ணெய் இப்போ கடையில் விற்கிறாங்க, பேக்கெட்டில் போட்டு விற்க, அதுதான் பிரச்சனை. ஏன்னா பேக்கெட்டில் உங்களுக்கு வந்து விற்கும்போது அதுக்கு சில ப்ராசஸ் அவங்க வந்து பண்ணுறாங்க. எதுக்காக அந்த ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் ஷெல்ஃப் லைஃப் இருக்கணும், இந்த கடையில் வந்து அந்த ஸ்டோரேஜில் வச்சுருக்கணும், அதுக்கப்புறம் வந்து மக்கள் வாங்குவாங்க அப்படின்றதுக்காக, அந்த கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக சில விஷயங்கள் அவங்க வந்து அந்த எண்ணெய்க்கு பண்ணுறாங்க. அந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு மாரடைப்புக்கான மிக முக்கிய காரணிகளில் ஒன்றாக விளங்குகிறது. அதுபோக ஏகப்பட்ட கலப்படங்கள் நடக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு காரணம். செக்கில் ஆட்டின எண்ணெய்னு வரும்போது நீங்கள் உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் தெரிஞ்ச இடத்துல இப்போ நிறைய இடத்துல விற்பனைக்கு வருது, தெரிஞ்ச நல்ல சோர்ஸ்லேருந்து நீங்கள் வாங்கும்பொழுது அந்த எண்ணெய் உங்களுக்கு வந்து இந்த விதமான தொந்தரவுகள் எதையும் செய்யறதில்லை. அது ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்சுருக்க முடியாது, உடனுக்குடன் நீங்கள் சமைச்சிடுறதுனால இது வந்து ஒரு பெரிய உலகமாக சீக்ரெட்லாம் ஒன்றும் கிடையாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஆயில் வாங்கி நீங்கள் வந்து சமையல் பண்ணீங்கன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் எடுத்துகிட்டு போவீங்க, எண்ணெய் கடைக்கு போவீங்க, 2 ரூபாய்க்கு எண்ணெய் கேட்பீங்க, அவங்க வந்து நிரப்பி கொடுப்பாங்க, எடுத்துகிட்டு வருவீங்க, 4 நாள் அதை சமைப்பீங்க, எண்ணெய் காலி ஆகிடும், திருப்பி கடைக்கு கொண்டு போவீங்க, எண்ணெய் வாங்குவீங்க. இப்படி தான் அது போகும். ஏன்னா அதுக்கு மேலே வச்சுருந்தா அந்த எண்ணெய் கெட்டு போயிடும். அப்படி தான் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. கிட்டத்தட்ட அதே தான் இங்கேயும். ஸோ இந்த வெர்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய கோகோனட் ஆயில் அப்படின்னா ஜிஞ்சிலி ஆயில், இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து பேக்கெட்டில் அடைத்து விற்கக்கூடிய ஹைட்ரோ ஜெனரேட்டட் செய்யப்பட்ட ஆயிலில் கிடைக்கக்கூடிய கெடுதல்கள் எதுவும் கிடைப்பதில்லை. 1. 2வது பேலியோவில் வந்து பொரித்த உணவுகள் கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதனால் டீப் ஃப்ரை நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்து மிக மிக முக்கியமான ஒரு காரணம். டீப் ஃப்ரை செய்யப்பட்ட உணவுகள், அதிகம் எண்ணெய், அதிக சூட்டில் திரும்ப திரும்ப பொரித்து எடுக்கப்படும் உணவுகளை சாப்பிடக்கூடிய எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா உடல் பருமன், அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இருதயத்தில் வந்து இரத்த குழாய்களில் வந்து அதிக கொழுப்பு சேர்தல், அதனால் வரக்கூடிய அடைப்புகள்னு பல பிரச்சனைகள் வந்து வருது. அது நீங்கள் வீட்டில் சுடுற அப்பளமாக இருக்கட்டும், வெளியில் நீங்கள் வாங்கி சாப்பிட்ற பஜ்ஜி, மற்ற எந்த விதமான பொருள், அது வந்து ஹைஃபை கடையிலேருந்து சாதாரண ரோட்டு கடை வரைக்கும் நான் சொல்கிறேன். திரும்ப திரும்ப ஒரே ஆயிலில் வந்து சூடு பண்ணுறது ரொம்ப வந்து ஆபத்தான, அந்த மாதிரியான தின்பண்டங்களை சாப்பிடுறது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம், உடலுக்கு ரொம்ப கேடு விளைவிக்கக்கூடியது. அதனால் நாங்கள் வந்து டீப் ஃப்ரை ஐட்டம் எதுவுமே வந்து பேலியோவில் சாப்பிடக்கூடாது அப்படின்றது வந்து நாங்கள் வந்து உறுதியாக சொல்கிறோம். ரொம்ப ஒரு சின்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் நீங்கள் வந்து வீட்டில் செய்யக்கூடிய சாப்பாடு தான் நீங்கள் வந்து சாப்பிடணும், வெளியில் வந்து சாப்பிட்றத தவிர்த்துடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போனீங்கன்னா கூட அங்கே பரிமாறப்படும் உணவுகளில் கூட பார்த்தீங்கன்னா கலராக இருக்குது. என்ன காரணம்? ஏகப்பட்ட கெமிக்கல் அதில் வந்து சேர்க்குறாங்க. உங்கள் கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கணும், ஒரு டிசைனாக ஒரு அப்பியரன்ஸ் அழகாக இருந்தால் மட்டும்தான் அந்த உணவுகள் மீது நமக்கு வந்து ஒரு நாட்டம் வருது. அதுதான் வந்து நல்ல உணவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாயையில் நம்ம வந்து சிக்கிக்கிட்டோம். அப்படின்றதுனால அவங்களும் வந்து கலர்ஃபுல்லாக பரிமாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டதை வந்து கலக்கிறாங்க. அதில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா 2வது வந்து எண்ணெய் அதிகமாக பொரித்த உணவுகள், எந்த உணவு எடுத்திங்கனாலும் அதிகமான எண்ணெய், இனிப்பு, உப்பு, இது 3 வந்து இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு நல்ல சாப்பாடு அப்படிங்கிறது
நீங்கள் வந்து எந்த ஒரு விழாக்களிலும் நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போது நீங்கள் அதை சாப்பிடும்போது உடலுக்கு என்ன போட்டிருக்காங்க என்ன ஏதுனே தெரியாமல் நீங்கள் சாப்பிடும்போது அதனாலே பல உபாதைகள் உங்களுக்கு வரும். சமையல் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பொருட்கள் நீங்கள் யூஸ் பண்ண உங்கள் உடலுக்கு கெடுதி தரக்கூடிய எந்த பொருட்களையும் நீங்கள் வந்து பயன்படுத்த மாட்டீங்க. அப்படிங்கிறதுனால இந்த உணவுகள் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அதிகமான பலன்கள் ஆரோக்கியமும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதனால் ரூல் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் செய்த உணவுகளையே முடிந்த வரையில் அதிகமாக சாப்பிடுங்கள் அப்படிங்கிறது. ரெண்டாவது, பொரித்த உணவுகள் சாப்பிடாதீங்க. அதிகமாக எண்ணெயில் கொதிக்க வச்சு அதிலேருந்து பொரித்து எடுக்கப்படும் எந்த உணவாக இருந்தாலும், அது எப்படிப்பட்ட எண்ணெயாக இருந்தாலும், செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருந்தால் கூட சரி, அதை வந்து கொதிக்க வச்சு அதில் வந்து பொரித்து சாப்பிட்றது அறவே தவிர்த்துடுங்க. 2, 3வது, எல்லா வகை இனிப்புகளும் வந்து தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இனிப்புனாக்கா நீங்கள் கடையில் வாங்குகிற ஸ்வீட்டாக இருக்கட்டும், அது வந்து மலை தேனாக இருக்கட்டும், வேறு எதுவாக இந்த கருப்பட்டி வெல்லமாக இருக்கட்டும், பனங்கள் கண்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, எந்த வகை இனிப்புகளும் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இனிப்பு தான். அது எந்த விதத்தில் மருத்துவ குணங்கள்லாம் இருக்கும். ஆனால் ஒரு சர்க்கரை நோயாளிக்கு எல்லா இனிப்பும் ஒரே இனிப்பு தான். அதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் எல்லாம் அடிபட்டு போய் அவரோட இன்சுலின் லெவலை தான் இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர்த்து மற்ற நலன்கள் எல்லாமே அதில் வந்து அடிபட்டு போயிடும். அப்படிங்கிறதுனால இனிப்புகளை அறவே தவிர்த்திடுங்கள். வெள்ளை சர்க்கரை மட்டும் இதில் தவிர்த்திடுங்கன்னு சொல்கிறோம். அது போக சரி இனிப்பு வேணாம் சார், இங்கே வந்து இது மாதிரி சுகர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்கன்னா அதை விட மோசம். நீங்கள் அதுக்கு வெள்ளை சர்க்கரையே சாப்பிட்டு போகலாம். அந்த அளவுக்கு மோசமான ஒரு கெமிக்கல் சோர்ஸ் தான் உங்களுக்கு வந்து இனிப்புன்ற பேரில் விதவிதமாக டப்பாவில் போட்டு கொடுப்பாங்க. சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். 3வது, பேக்கரி உணவுகள். பேக்கரி உணவுகள் பூரா மைதா, டால்டா இதை வச்சு தான் அவங்க வந்து செய்கிறாங்க. இது ரொம்ப உடம்புக்கு கெடுதியான விஷயம். அதனால் அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குப்பை உணவுகள் என்ன சொல்லப்படும், ஜங்க் ஃபுட். ஜங்க் ஃபுட்டு அப்படின்றது வந்து சாப்பிடாதீங்க. கடைகளில் கிடைக்கும் பீஸா, பர்கர் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எதுவுமே நீங்கள் வந்து சாப்பிடாதீங்க அப்படின்றது வந்து சொல்லிடுறோம். இது போக இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் அரிசி கோதுமையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, மைதா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் மனுஷன் என்ன தான் சார் சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்லாம். இதெல்லாம் தவிர்த்துட்டிங்க அப்படின்னாலே இதிலேருந்து நல்ல உணவுகள், உண்மையான உணவுகள், அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்மையான உணவுகள் என்ன அப்படின்னா, ஒரு காய்கறி, எல்லா வகையான கீரைகள் நீங்கள் சாப்பிட்லாம். தினம் ஒரு கீரை. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நீங்கள் வந்து ஆரோக்கியம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களோ கடைசியாக நீங்கள் எப்போ கீரை சாப்பிட்டீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். எப்போயோ ஒரு நாள் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க, நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. தினம் ஒரு கீரை சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. தேவையான நியூட்ரிஷன்ஸ் உங்களுக்கு வந்து அது கொடுக்கும். 1. 2வது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பாதாம் நாங்கள் வந்து சாப்பிட சொல்கிறோம். ஒரு நாளைக்கு 100 கிராம் பாதாம் சாப்பிடுங்க. அதாவது குறைந்தபட்சம் முதலில் டயட் எடுக்க வருவர்கள் ஒரு 30 நாட்களுக்காவது 100 கிராம் பாதாம் அப்படிங்கிறது தினமும் சாப்பிடுங்க. ஏன்னா அதில் வந்து அதிகமான மெக்னீஷியம் இருக்குது. உடலுக்கு நன்மை செய்யும். பசி வந்து நிறைய நேரம் தாங்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கும். பாதாம் வந்து பலவிதமான நன்மைகள் பாதாம் சாப்பிடுவதால் கிடைக்கிறது. அந்த பாதாமை எப்படி சாப்பிட சொல்கிறோம் அப்படின்னா, 24 மணி நேரம் தண்ணீரில் ஊற வையுங்க. 1. அதை வடிகட்டி அதை வந்து ஒரு தவாவில் போட்டு நெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஃப்ரைனா டீப் ஃப்ரை கிடையாது, அப்படியே நெய் விட்டு லேசாக வறுத்து அதை நீங்கள் வந்து எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். 100 கிராம் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம்தான் முதல்ல, அப்புறம் உங்களுக்கு அது பழகிடும். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட சொல்கிறது என்ன, பன்னீர் டிக்கா. அந்த பன்னீரை எடுத்து நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அப்படி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அது வந்து 100 கிராம் 200 கிராம் அது வந்து ஒரு ஃபுட்டு. இந்த 100 கிராம் பாதாம் அப்படிங்கிறது வந்து ஒரு உணவு. அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, முட்டை 3 4 காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறாங்க, ஒரு 4 முட்டை. அது நீங்கள் ஆம்லெட்டாக சாப்பிட்றீங்களோ, வேக வச்சு சாப்பிட்றீங்களோ, இல்லை ஸ்க்ராம்பிள் பண்ணி சாப்பிட்றீங்களோ, உங்களுடைய விருப்பம். கூட ஏதாவது ஒரு காய்கறி போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். அந்த காய்கறிகளும் கிழங்கு வகைகள் கூடாது. இனிப்பு வகை அதிகம் உள்ள காய்கறிகளும், கேரட்டு, பீட்ரூட் இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து ஆரம்ப காலத்தில் தவிர்த்துடணும். அப்போ என்ன தான் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டைகோஸ் சாப்பிட்லாம், காலிஃப்ளவர் சாப்பிட்லாம், ப்ரோக்கோலி சாப்பிட்லாம், கத்திரிக்காய் சாப்பிட்லாம், வெண்டைக்காய் சாப்பிட்லாம், கோவக்காய் சாப்பிட்லாம், தக்காளி சாப்பிட்லாம், வெங்காயம், பூண்டு இந்த மாதிரியான உணவுகள் வந்து நீங்கள் வந்து நிறைய வந்து சேர்த்துக்கலாம். இது மூலிமா நீங்கள் வந்து விதவிதமான டிஷ் பண்ணலாம். இதற்கான எல்லா விதமான என்ன மாதிரி ரெசிபிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எங்களுடைய குரூப்பில் இருக்குது. அந்த குரூப்பினுடைய தகவல்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவிலே உங்களுக்கு வந்து காண்பிக்கப்படும். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு எங்களுடைய ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து பல சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதெல்லாம் நாங்கள் உதவுறதுக்கு தயாராக இருக்கோம். எந்த கட்டணமும் கிடையாது. இது வந்து முழுக்க சேவை மனப்பான்மை. நாங்கள் வந்து பயன்பெற்றோம். எங்களை மாதிரி அவதிப்படுறவங்களுக்கு இந்த பயன்படுங்க, இந்த மூலிமா உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சேவை நோக்கில் தான் வந்து இதை வந்து நாங்கள் வந்து செய்கிறோம். அது பகிர்வும் செய்கிறோம். வேறு எதுவும் விற்பனைக்கோ இல்லை காசுக்கோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சரி, திரும்பவும் நம்ம வந்து அந்த டயட் சார்ந்த அந்த ஒரு இதுக்கு வரலாம். இப்போ வந்து முட்டை இந்த மாதிரி நீங்கள் வந்து காலையில் சாப்பிட்றீங்க, ஒரு 4 முட்டை சாப்பிட்றீங்க. இதனால் என்ன பலன் அப்படின்னா, அது அந்த மஞ்சள் கருவோடு சேர்த்து முழு முட்டையை நீங்கள் சாப்பிட்றீங்க. ஒரு 4 மணி நேரத்துக்கு உங்களுக்கு அது பசி தாங்கும். மதியானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
வெஜிடேரியன் உணவு சாப்பிடுவங்க அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னாக்கா காலையில் முட்டைக்கு பதில் நீங்கள் பாதாம் சாப்பிட்லாம். மதியானம் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னாக்கா இந்த குடமிளகாய், கோஸு, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பொரியலாகவோ இல்லை சாலடாகவோ நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக் அப்படி என்னென்னு சாப்பிட்றேன் பார்த்தீங்கன்னா பச்சை தேங்காய் 4 துண்டு பச்சை தேங்காய் பொறுமையாக நீங்கள் கடிச்சு சாப்பிட்லாம். அதில் நெய்யில் வதக்கி கூட சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பே கிடையாது, உங்களுக்கு வந்து நல்லது தான். அப்படி என்ன பச்சை தேங்காயில் இருக்குது, பச்சை தேங்காயே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? பச்சை தேங்காய் பார்த்திங்கன்னா தாய்ப்பாலுக்கு அடுத்து உடலுக்கு நன்மை தரக்கூடிய பல விஷயங்கள் வந்து இந்த ரா கோகோனட்டில் இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி சொல்லுது. தேங்காய் வந்து பழைய உணவு. எந்த நீங்கள் உலகில் இருக்க மக்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு கடல் சார்ந்த ஒரு நிலப்பரப்பில் இருக்க மக்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஒரு பிரதான உணவாக இருக்கும். தேங்காய் சாப்பிட்டா மாரடைப்பு வந்து செத்து போயிடுவாங்க அப்படின்னாக்கா தேங்காய் சாப்பிடக்கூடிய பல நாடுகள் இன்றைக்கி வந்து உயிரோடவே இருந்திருக்காது, எல்லாமே வந்து மயானமாக போயிருக்கும். அதனால் அது வந்து நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது, தாராளமாக நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ராத்திரி சாப்பிட்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர், சைவர்கள் வந்து பன்னீர் அது வந்து டிக்கா அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். அசைவம் சாப்பிட்றவங்க வந்து பார்த்திங்கன்னா சிக்கன், மட்டன் அதெல்லாம் எப்படி இருக்கும், அது எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னாக்கா திரும்பவும் அது வந்து எண்ணெயில் பொரிக்கக்கூடாது, நீங்கள் வந்து நல்லா வேக வச்சோ அப்படின்லாம் கிரில் பண்ணியோ சாப்பிட்லாம். கூட சில காய்கறிகள் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைகள்லாம் எதுவுமே வராது, வயிறு வந்து சுத்தமாக இருக்கும், மலச்சிக்கல்லாம் எதுவுமே வராமல் நீங்கள் வந்து ஆரோக்கியமாக வந்து இருக்கலாம். இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு பேலியோ வந்து ஒரு உணவு முறை, இந்த மாதிரி சாப்பிட்றது அப்படிங்கிறது. இதில் திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட சொன்னது என்ன, முட்டை சாப்பிட சொன்னோம், பாதாம் சாப்பிட சொன்னோம், சிக்கன் சாப்பிட சொன்னோம், மட்டன் சாப்பிடுங்கன்னு சொன்னோம், காய்கறிகள் சாப்பிடுங்கன்னு சொன்னோம், அதுலேயும் கிழங்கு வகைகள் தவிர்க்க சொல்லிட்டோம், கீரைகள் சாப்பிடுங்கன்னு சொன்னோம். இதில் வந்து எல்லா விதமான சத்துக்களும் உங்களுக்கு கிடச்சிடுது, உங்களுடைய உடல் எடையை இது வந்து குறைக்குது. அது போக மிக முக்கியமாக நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய பிளட் டெஸ்ட் நீங்கள் வந்து டயட்டுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் இந்த டயட் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறோம். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து இந்த டயட்டின் மூலிமா உங்கள் உடம்புல என்ன மாற்றங்கள் நடந்திருக்கிறது, அது நன்மை தரக்கூடிய மாற்றமா இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து பிரச்சனைகள் கொடுத்துருக்கா அப்படிங்கிறது தெளிவாக தெரியறதுக்கு இந்த பிளட் டெஸ்ட்ன்றது வந்து உதவும். அது என்னென்ன பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எங்களுடைய குரூப்பில் இருக்குது, நீங்கள் அங்கே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பிளட் டெஸ்ட் எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 நாள் பேலியோவில் ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டு சீட்டிங் செய்யாமல், சீட்டிங்னா என்ன, இடையில வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்லாம், ஒரு கேக் சாப்பிட்லாம், ஒரு ஸ்வீட் சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிடாம தெளிவாக நாங்கள் என்ன டயட் சார்ட் கொடுக்குறோமோ, சைவர்களுக்குன்னு ஒரு டயட் சார்ட் தனியாக வச்சுருக்கோம், அசைவர்களுக்குன்னு தனியாக டயட் சார்ட் வச்சுருக்கோம். அதன் பிரகாரம் நீங்கள் வந்து சாப்பிட்டு 30 நாள் கழித்து நீங்கள் வந்து உங்களோட ரிசல்ட்டை பார்க்கும்போது இதுவரை எங்களுக்கு கிடைத்த தகவல், எங்களுடைய அனுபவம் படி என்ன நடந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன நடந்திருக்கு அப்படின்னா உடல் எடை பிரதானமாக குறைஞ்சிருக்கு. ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 5லிருந்து 10 கிலோ உடல் எடைன்றது வந்து எந்த விதமான பெரிய எஃபர்ட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து குறையும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா HDL என்று சொல்லக்கூடிய உடலில் தேவையான நல்ல கொழுப்பு எண்கள் அதிகரித்திருக்கும். LDL அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரைக்ளிசரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்புகளை உடலில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன ஆயிருக்குன்னா குறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல நம்பர் அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உடல் எடை வந்து குறைஞ்சிருக்குன்றது ஒன்று. சிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அது வந்து சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டெஸ்ட் ஒன்று எடுக்க சொல்லுவோம். எதுனா ரத்தத்தில் வந்து மாரடைப்புக்கான காரணிகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், அது ஒரு ப்ரோட்டீன். அதனுடைய எண்கள் வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கும், இல்லை முன்னாடி இருந்ததை விட நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து தெரிஞ்சிருக்கும். இது போக நாங்கள் வந்து பிரதானமாக சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல பேருக்கு, குறிப்பாக எங்கள் குரூப்பில் வர பலவிதமான நாட்டிலேருந்து வர மக்களுக்கு எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த விட்டமின் டி கம்மியானால் என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலும்புகள் வந்து போக போக உங்களுக்கு வந்து வயதான காலத்தில் மிக பலவீனம் அடையும். அது போக உங்களுக்கு வந்து உடம்புல வந்து பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கு இந்த விட்டமின் டி வந்து குறைபாடுன்றது வந்து மிக முக்கியமான காரணம். சரி, விட்டமின் டிக்கு என்ன பண்ணலாம், மாத்திரை கிடைக்குது சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்லாம். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த மாத்திரை டோஸ் உங்களுக்கு தேவையான விட்டமின் டி அளவை விட அதிகமாகிடுச்சு அப்படின்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு வந்து கொண்டு வரும். ஸோ விட்டமின் டி கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை, அதிகம் போனாலும் பிரச்சனை. சரி, எப்படி தான் இதை வந்து நார்மலாக வந்து நான் வந்து வச்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இலவசமாக கிடைக்கக்கூடிய சூரிய வெளிச்சம். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்களோ பெண்களோ குறைந்தபட்சம் 40% உங்களுடைய உடல் தோல் வெயில் படுற மாதிரி நீங்கள் வந்து தினமும் வந்து வெயிலில் வந்து நிற்கணும். என்ன நேரத்தில் நிற்கணும் அப்படின்னா காலையில் வந்து மாலையிலையோ கிடையாது, ஒரு மதியானம் 11:30லேருந்து 12:30க்குள்ளே அந்த 1 மணி நேரத்தில் குறைந்தபட்சம் 20 நிமிஷமாவது நீங்கள் வந்து அந்த வெயிலில் உங்களுடைய உடல் தோலை நேரடியாக சூரிய வெளிச்சத்தில் காட்டி நின்றீங்கன்னா இயற்கையாகவே உடல் விட்டமின் டியை சூரிய வெளிச்சத்திலேருந்து கிரகித்து கொள்ளும்.
சரி, இப்போ டெய்லி நம்ம நிற்கிறோம் அப்படின்னா எப்படி நம்ம கணக்கு பார்க்குறது? திடீர்னு அந்த விட்டமின் டி உடம்புல அதிகமாகிடுச்சாலும் பிரச்சனைன்னு சொல்கிறீங்களே, அப்போ நம்ம எவ்வளோ நாள் நிற்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் இயற்கையும் உடலுக்கும் ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, உடல் வந்து தேவைக்கு அதிகமான விட்டமின் டி கிடைக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விட்டமின் டி உள்ளே கிடைக்கிறத கட் பண்ணிவிடும். இது வந்து மருந்து மாத்திரையில் நம்ம வந்து செக் பண்ண முடியாது, டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும். அதனால் நீங்கள் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரும் டெய்லி வருஷம் பூரா நீங்கள் வெயிலில் நின்னாலும் உடல் தேவையான அளவுக்கு மட்டும்தான் அந்த விட்டமின் டியை வந்து கிரகித்துக் கொள்ளும் என்பதால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, ஏன் காலையில் தானே எல்லோரும் சொல்லுவாங்க காலம் வெயில் நல்லது, இல்லை மாலை வெயில் நல்லது, மதியானத்தில் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, அதிகமாக உடம்புக்கு வந்து விட்டமின் டி கிரகிக்கக்கூடிய அந்த அளவு எப்போ கிடைக்குதுன்னா அந்த 11லேருந்து 12 தான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் காலையில் ஒரு 7 மணிக்கு நீங்கள் வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நின்னால் கிடைக்கக்கூடிய விட்டமின் டி அளவு இந்த நேரத்தில் ஒரு 15லேருந்து 20 நிமிடங்கள் நீங்கள் நின்றாலே உங்கள் உடம்புக்கு வந்து கிடைச்சிடும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படிங்கிறதுனால தான் அந்த டைமில் நீங்கள் போய் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆண்கள் ஓகே ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு கூட நின்றுலாம், அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% உடல் வந்து தோல் வந்து சூரிய வெளிச்சத்துக்கு காமிக்கிற மாதிரி தெரிஞ்சு நிறைய விட்டமின் டி கிடைக்கும். பெண்களுக்கு வந்து கிடைக்காது தான், அது கஷ்டம் தான். நம்ம ஊரில் வந்து அந்த மாதிரி நிற்க முடியாது தான். அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் தோல் வந்து நேரடியாக வெயில் படுற மாதிரி பெண்கள், ஏன்னா பெண்கள் தான் ஆண்களை விட அதிகமாக வந்து விட்டமின் டி வந்து கம்மியாக வந்து இருக்குன்றது நாங்கள் வந்து நிறைய ரிப்போர்ட்டுகள் குழுவில் வந்து நிறைய பேர் வந்து கொடுக்கும்போது நாங்கள் பார்க்குறோம். அப்படிங்கிறதுனாலையும் ஒன்று. ரெண்டாவது வந்து பெண்களுக்கு அதிகமான எலும்பு சார்ந்த மூட்டு தேய்மான பிரச்சனைகள், எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், வலி அதெல்லாம் வந்து வருது. எப்போ வருது அப்படின்னா, ஒரு 30 வயசு தாண்டின முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா 60 வயசில் வரக்கூடிய பிரச்சனைகள் 50ல் வந்தது, 40ல் வந்து இப்போ 30, 25 வயசுலலாம் வந்து வர ஆரம்பிச்சிடுது. அவங்களுடைய வேலை சார்ந்த பிரச்சனையோ, இல்லை வந்து வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளோ, இல்லை வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளத்தினாலையோ அவங்களால வந்து அதிகமாக வெயிலில் சுற்ற முடியதில்லை. இன்றைக்கு பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இளம் பெண்கள் எல்லாருமே வந்து முகத்தை வந்து ஒரு தீவிரவாதி மாதிரி ஒரு முகமூடி போட்டுற மாதிரி தான் எல்லாத்தையுமே, உடல் உறுப்புகள் எல்லாத்தையுமே வெயிலுக்கு பயந்து மூடிட்டு போகிறாங்க. டிவியை திறந்தீங்கன்னாக்கா உங்களை வந்து வெயிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான செலவில் உங்களுக்கு வந்து க்ரீமாக வந்து விற்று தள்ளுறாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி விட்டமின் டிக்காக நீங்கள் வெயிலில் நிற்கும்போது உடலில் ஏதாவது எண்ணெயோ க்ரீமோ எதுவுமே பூசாமல் டைரெக்டாக நில்லுங்க. அப்போ தான் அந்த உடலில் வந்து வெயிலிருந்து விட்டமின் டி வந்து கிரகித்து கொள்ளும். நான் கருத்துட மாட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய உடல் கருக்காமல் இருக்கவே இருக்காது. ஆனால் ஓரளவுக்கு நீங்கள் அந்த விட்டமின் டி உங்களுக்கு வந்து கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெயில் போகிறது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பழைய கலர் வந்து கண்டிப்பாக வந்துடும். க்ரீம் போடுறதுனால நீங்கள் வெள்ளையாக போகிறதில்ல, வெயிலில் போகிறதுனால நீங்கள் அதிகமாக கருக்க போகிறதும் கிடையாது. அது வந்து நேச்சுரல், அது வந்து நீங்களும் நாளை வந்து தவிர்க்க முடியாது. உடல் ஆரோக்கியம் முக்கியமாக இல்லை வந்து உடல் நிறம் முக்கியமாக அப்படின்றத வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி வெயிலில் நிற்கும்போது சிலருக்கு வந்து ஆரம்ப காலத்தில் நீங்கள் வந்து போய் நின்ன உடனே பார்த்தீங்கன்னா முகத்திலலாம் வந்து அப்படியே தடிப்பாக வந்துடும், சிலருக்கு வந்து அலர்ஜி மாதிரி வரும், சிலருக்கு வந்து கொப்பளங்கள் வரும். அதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கணும் அப்படின்னாக்கா, முதல்ல சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு கை வரைக்கும் இல்லை கால் வரைக்கும் வெயிலில் காமிச்சு நின்று அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து வெயிலுக்கு உங்கள் உடம்பை வந்து பழக்கப்படுத்தலாம். இப்பொழுதிலிருந்தே உங்கள் குழந்தைகளையும் சின்ன வயசில் உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள எல்லாருமே வெயிலில் விளையாட பழக்கப்படுத்திங்க. ஏசிலே இருந்து வெயிலே காமிக்காமல் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து அவங்க வந்து இந்த விட்டமின் டி குறைபாடால் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இப்போது இது வந்து நான் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு வந்து ஒரு டயட் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் அப்படின்றத நான் சொல்லணும். கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம் நான் பேசினா கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிறிய அறிமுகம் தான். இது வந்து முழுசாக இது இப்போ நான் பேசினதை வச்சே நீங்கள் வந்து ஒருத்தர் டயட் எடுத்துடலாமா, நான் வந்து பாதாம் சாப்பிட்டுலாம் டெய்லி வந்து நான் சிக்கன் மட்டன் சாப்பிட்டா எனக்கு வந்து உடம்பு சரியாயிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் உணவு சார்ந்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கிறது. அது எங்கே இருக்குது அப்படின்னா, எங்களுடைய ஃபேஸ்புக் குழுமத்தில் இருக்குது. அந்த குரூப்போட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கியம் அண்ட் நல்வாழ்வு அப்படிங்கிறது குரூப்பு. அதனோட இங்கிலீஷ் டீட்டெயில் உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வரும், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அந்த குழுவுக்கு வாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடமாக நாங்கள் வந்து எழுதி கொண்டிருக்கோம். எல்லா விதமான போஸ்ட்டையும் படிங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து கேளுங்க. நிவர்த்தி பண்ணுறதுக்கு நிறைய மக்கள் அங்கே வந்து இதனால் பலனடைந்த மக்கள் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. அவங்களோட வந்து உரையாடுங்க. எந்த விதமான சந்தேகங்களையும் கேளுங்க. எல்லாமே குழந்தைக்கு சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக பல விதமான ஏற்பாடுகள் நாங்கள் அது வந்து அங்கே வந்து பண்ணியிருக்கோம். படித்து புரிந்து கொண்டு இந்த டயட்டை வந்து எடுத்து உடல் ஆரோக்கியம் கிடைக்க நான் வந்து உங்கள் எல்லாரையும் வந்து நான் அன்புடன் அழைக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஜாக்கி சேகருக்கும் ஜாக்கி சினிமாவுக்கும் மிக்க நன்றி. ஸோ 3வது எபிசோட் பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கிளிப்புள்ளைக்கு புரிகிற மாதிரி வந்து சங்கர் வந்து சொல்லியிருக்காரு. மீண்டும் இது குறித்த சின்ன சின்ன சந்தேகங்களை வந்து வெவ்வேறு எபிசோடுகளில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த தளம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்களை இந்த தளத்தில் உங்களுக்கு சினிமாவை தவிர்த்து நிறைய விஷயங்களை நாம் பேசுவோம். நன்றி, வணக்கம்.